ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நாங்கள் சவுகார்பேட் தான் போகிறோம். நான் அப்புறம் என் நாத்தனார், மாமியார், அப்புறம் என்னோடய ஓரவத்தி எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அங்கே என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறதுல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள். சவுகார்பேட் போகிறோம். எப்படியும் ஒன் டே ஆகிடும். நம்ம ஒரு ஆள் போனாலே அந்த பல கடையை வந்து நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இத்தனை பேர் கூட நம்ம நாத்தனார் அவங்க கூடலாம் போகும்போது எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒன் டே ஆனாலும் ஆகிடும். நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு வெயில் அடிக்கும், எப்படியும் டேன் ஆகிடும்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு தான் கிளம்புனேன். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா சிசி கோல்டுங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது. எனக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க தான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் வேறு பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து நல்லா, ஏன்னா இப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே சில நேரத்தில் வந்து என்னென்னா நம்ம ஸ்கின்னும் டல்லாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 வீக் கழித்து நம்ம ஸ்கின்னே ஒரு மாதிரி பிளாக்கான மாதிரி ஒரு மாதிரி ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அதனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. நீங்களும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அப்புறம் வந்து நான் எப்போயுமே இந்த ஹேர் ஸ்டைல் தாங்க பண்ணுவேன். வேறு எதுவும் சூட் ஆகாது. எப்போயுமே அவசரத்துக்கு கிளம்புனா இப்படி தான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸே போட்டு போகலாம், நம்ம எப்படியும் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டன் ட்ரெஸ்ஸே வேர் பண்ணி. இது பார்த்திங்கன்னா போத்தீஸில் தான் நான் வாங்கினேன் ஆஃபரில். நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். இதான் எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கும் எனக்கும் போகலாமா? சொல்லுங்கள். சேர்ந்து போகலாம். அம்மா வந்து பாப்பாவுக்கு ஷூ எல்லாம் மாட்டி கிளப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 பேருமே வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம். அம்மா ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன நினச்சாங்கன்னு தெரில, வரேன் பிரியா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். கிளைமேட்டும் இன்றைக்கி வந்து அந்த வெயிலெலாம் இல்லை, கொஞ்சம் சட்டிலாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு, நம்ம நினச்சி பார்த்த மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட் சென்னையில். போய் கரெக்டாக இறங்கணும். என் நாத்தனார் ஓரவத்தி எல்லாருமே கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க. எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிட்டோம். மண் பசந்து இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் சாண்ட்விச் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகதான் ஹைலைட்டாக இருக்கு அதில். சோதனை முக்கியங்கிறது ஃபஸ்ட்டே நல்லா வயிற்று நிறச்சிட்டு தான் பர்ச்சேஸ்க்கு நாங்கள் போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரீக்கெலாம் பேங்கிள்ஸ் வாங்கலாங்கிறதுக்காக தான் ஒரு கடையை தேடி பிடிச்சி ஓரவத்தி மகா தான் கூட்டிகிட்டு போயிருந்தா. இந்த லக்ஸரி பேக்ஸுன்னு அந்த கடைக்கு வந்து டவுனில் தான் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் அந்த கடை இருந்துச்சு. சரி எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எல்லோரும் போனோம். அம்மா வந்து பாப்பாவை கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்தாங்க. பெரியவங்க இருந்தால் எவ்வளோ சப்போர்ட் பாருங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கூட அவங்க வந்து குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க. இந்த பராஸ் ஃபேன்சி இந்த கடைக்கு தாங்க வந்திருந்தோம். நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். அந்த அண்ணன் ரொம்பவே நல்லா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 3-4 சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தோம், அப்புறம் ஒரு கவுன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாத்துக்குமே சூப்பராக செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இது இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்க்கு இது போட்டால் நல்லாயிருக்கும், அது மாதிரி பேங்கிள்ஸுமே ஒன்றுமே வச்சு கொடுத்தாங்க, நல்லா செட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி போங்க, ப்ளூ தானே இல்லையா? இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு சேலைனாவே கண்ணாடி வளையல் போட்டு அந்த ஆன்டிக்கில் வந்து ஃபினிஷ் கொடுத்த பேங்கிள்ஸ் வந்து சைடில் கார்னரில் வச்சு போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னமோ தெரிலங்க, லக்ஷ்மி புட்டிக்கு அந்த மேம் வந்து ஆனந்தி மேம் போட்டனால நமக்கு அது பிடிக்குதா என்னன்னு தெரில. அவங்கள பார்த்து எனக்குமே புடவை கட்டினா வந்து இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நானுமே கிளாஸ் பேங்கிள் அப்புறம் ஆன்டிக்கில் வந்து போடணும்னு ஆசைப்பட்றேன். முன்னாடிலாம் அப்படி போட மாட்டேன். அப்புறம் என் நாத்தனாருக்குமே அம்மா அப்படி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஓரத்தையும் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து செட் பண்ண பேங்கிள்ஸ் இந்த சாரீக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய நாத்தனா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மேக்ஸி கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம்.
அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு சிம்பிளாக ஒன்று ஒன்று போட்டாலே நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால இதையே லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டோம். அவளுக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே இதே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு தாவணி பாவடையும் எடுத்திருந்தாங்க. அதுவுமே க்ரீன் வித்து சாண்டில் கலர். ஸோ அதுக்கும் காம்பினேஷன் வந்து இது அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச பேங்கில் போட்டு இடையில வந்து நம்ம கிளாஸ் பேங்கில் போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்கிற செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து வேறையும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது நல்லா இல்லைடா பாப்பான்னு சொன்னோன்னா அதையுமே அவள் புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கேற்ற மாதிரி நானும் என் ஓரவத்தையும் நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இது நல்லா இல்லை, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. நீ இதுக்கு பிளைனா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த கை நான் இதுக்கு மேல அதிகமா போட போறியா? வளையல் இவ்வளவு போதுமே, இது போதுமே, இதான் நல்லா இருக்கு. அம்மா இது நல்லா இருக்கா? அந்த உங்களுக்கு வேணாம். அக்கா தங்கச்சிக்கா நீங்க கிச்சன் ராணியத்தை இது வந்து இங்க உட்கார வச்சிட்டீங்களா? தாவணி பாவாடை சட்டைக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னனால சரி அதையுமே ஜுவல்ஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணா வந்து மூஞ்சி கூட சுளிக்கவே இல்லை. இது ஓகேனா எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் வேறு காட்டுறேங்கிற மாதிரி ஒரு பாக்ஸையாக எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களுமே ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் வந்து தாவணி பாவாடைக்கு இது தான் செலக்ட் பண்ணோம். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் சாண்டில் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் வரும், கோல்டன் கலரும் வரும், க்ரீன் வித்து எல்லாமே அதில் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. தாவணி பாவாடைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதே லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நிறையா எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. எதை எடுக்க எதை விடனே தெரியல. உமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ எடுத்து போட்டாலும் சில நேரத்தில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது எடுக்கவா அதை எடுக்குவான்னு சொல்லிட்டு ஒன்று மேலேயும் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தோம். இது நல்லா இருக்கா அது நல்லா வச்சு பார்த்தோம். லாஸ்ட்டாக இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வைக்கவே மனசு இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டோன் தாங்க டைமண்ட் ஃபினிஷில் உண்மையாகவே சொல்கிறேன், ரியலாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 1400 சம்திங் ஏதோ வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இது காசு எவ்வளோ நாளும் வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே மேட்சா அதுலேயே பாப்பா இருக்கிறோம் வாங்கிட்டா. இதுதான் லாஸ்ட்டில் ப்ரைஸில் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று படியல பாப்பா, அதுதான் நல்லா இருந்துச்சு ரொம்ப. நைஸ், அழகாக இருக்கு. ஃபஸ்ட்டு அது எடுத்தவங்க அதான் சூப்பராக இருக்கு. என்ன பண்ணுறோம், சரி வாங்கி தரேன்டா சொல்லுவாங்க. நைஸ். பிரியா குட்டிக்குமே நாங்கள் வந்து சரி பேங்கிள் பாப்பாவுக்கு வாங்கலாம் பட்டு பாவாடைக்குன்னு பார்த்தா கிட்ஸ்க்குமே அங்கே இருந்துச்சு. ஆனால் பாப்பாவுக்கு வந்து அந்த இப்போ எடுத்து காமிச்சது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஓகே இருங்க நான் குடோனில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சின்ன சைஸுமே அவங்க எடுக்க போனாங்க. லாஸ்ட்டாக பாப்பாவுக்குமே அதை வாங்கினேன். இவளுக்கு போட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. குடோன்லேருந்து பாப்பாவுக்குமே பேங்கிள்ஸ்லாம் எடுத்து வந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். மோஸ்ட்லி எங்கள் பல கடையில் நிறைய கடையில் வந்து கிடைக்காது. இங்கே கிட்ஸ்க்குமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ஸ்க்கு வேணும்னா இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள், குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த நெக்லஸ் பிடிச்சிருக்காங்கதையும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ் கோல்டில் கம்மலுங்க. அங்கே இயரிங்ஸ் வந்து அந்த பாக்ஸில் இருந்துச்சு. என் கண்ணு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அண்ணா கிட்டே கேட்டோன்னே இருங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 செட்டு கம்மலை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. காலேஜ் பிள்ளைங்கலாம் இப்போ இதுதானே விரும்புகிறாங்க இல்லையா, இது மாதிரி போட்டு நம்ம ஜீன்ஸ் டாப்பு அது மாதிரி இல்லை குர்த்திஸ்மே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 தான் வேணும்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்மல் செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவே யூனிக்காக இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, ஒவ்வொரு மாடலை பொறுத்து. அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் சூப்பராக இருக்கு இல்லையா, இந்த பேங்கிள் தாங்க செலக்ட் பண்ணோம் குட்டி பாப்பாவுக்கு. இதெல்லாம் தாங்க நாங்கள் வாங்கின திங்ஸு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாருமே தனித்தனியாக பில் பே பண்ணிட்டோம். பில் பே பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நாத்தனார் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி அவங்க ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மகா சொன்னால் அவன் ஃபோட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கலான்னு சொன்னோன்னா ரொம்ப வெக்கம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அவங்களோட ஒரே காமெடி. அம்மா பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பசி வந்ததுனால அவங்களுமே நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் பாப்பாவுக்கு. எப்படி பசிக்கும்னு சொல்லுவாள், வெளியில் அவள் சாப்பிட மாட்டா. பாப்பாவுக்கு வந்து நான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த கடைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. அந்த அண்ணாவும் நல்லா விலையெல்லாம் கம்மி பண்ணியே கொடுக்குறாங்க நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது. அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு தான் போனோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக தான் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கலான்னு எல்லோரும் வந்திருந்தோம். இந்த கல்பனா ப்ரைடல் ஸ்டுடியோங்கிற கடைக்கு தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்லாம் நல்லா போட்டு தருவாங்க, அதே மாதிரி ஸ்டிச்சிங்குமே அங்கே பண்ணி தருவாங்க. சரி இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். சரி எல்லாருமே அவங்கவுங்க சாரியை கொடுத்து என்ன ப்ளவுஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய கல்யாண வெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணி தராங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா 2000 50,000 வரையும் இருக்குது. நீங்களாம் போயிருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். இந்த வாரத்துக்கு அதுக்கு சொல்லுங்கள். நான் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் நாத்தனார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் நாங்கள் கையில் நேற்று வர பார்டர் கட்டாமா. ஓகே, பேர் சொல்லுங்க, நல்லா பேர். பார்டர் நல்லா தானே இருக்கும், பார்டர் கட்டா நல்லா மாடல் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்காது, மாடல் நல்லா இருக்கு. நெக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, வி வேணுமா இல்லைன்னா உனக்கு எது வேணுமா, உனக்கு எது பிடிக்குமா போடுறா. இது நல்லதாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ப்ராடாக இல்லாமல் இருக்கும். இப்படி போட்டோம் ப்ராடாக வராமல் நல்லா இருக்கும். அதான் இதுக்கு வந்து கிராண்டாக தைச்சுக்கோ. இதான் நான் இதுக்கு வச்சேன், அழகா இருக்கு. இது அழகா இருக்கா, இதே வளைகாப்புக்கு வச்சேன். காலகாட்சிக்கு போட்டுக்கோ. இது சிம்பிளா போதும், அதுக்கு அது போட்டுக்கோ. சிம்பிளா நான் சிம்பிளா போடு. என்ன பண்ணுங்க வாங்க, எங்க வளைய போட்டு கிளாத்தாக வேணுனாலும் கிளாத் மட்டும் ஆரி ஒர்க் போட்டதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பட்டு சாரி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க்கும் போட்டு தருவாங்க. நம்ம ஸ்டிச்சிங் கூட வேறு இடத்துல கொடுத்துக்கலாம், எப்படினாலுமே கொடுத்துக்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒட்டியானம் தேவைப்படுச்சு, அதோ ஒட்டியானம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைடலுக்கு போடுற மாதிரி ஆன்டிக்லாம் நிறைய காமிச்சாங்க. ஆனால் அவள் கேட்டால் வந்து என்ன ஸ்டோன் வச்சு சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் அந்த கடையில் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி எல்லோரும் தனித்தனியாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விளாகில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் பிடிச்சிருந்துச்சு நாங்கள் செலக்ட் பண்ணதுலங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.